கட்சின்னு சொன்னாலே பொதுவாகவே மக்கள் மத்தியிலும் சரி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கும். அடுத்ததாக அவங்களுடைய நகர்வு என்ன அப்படின்றது தான் தொண்டர்கள்ல இருந்து அவங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்நேரம் மாவட்ட செயலாளர்களுக்கு செய்தி போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்ததாக விஜயினுடைய மூவ் எங்க பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு நடத்த போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாராம் விஜய் அவர்கள். அங்க என்ன பேச போறாரு? திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே இப்ப அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்கள் பேசுவாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அடுத்ததாக திருநெல்வேலி தான் அவருடைய போக்கஸாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளும் இப்போ தேர்தல் நேரத்துல பாடல்கள் கிரியேட் பண்றது, கேம்பெயின்காக சாங்ஸ் பண்றதுன்றது யூஸ்வலா வழக்கமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா தாவேகாவுமே இந்த முறை கேம்பெயின்காக சாங்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுடைய பாடல்கள் அப்படின்றது ஏற்கனவே ட்ரெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. புதிதாக மறுபடியும் அதே மியூசிக் டைரக்டர் தமன் அவர்கள் ஒரு மியூசிக் போட்டு கேம்பெயினுக்காக ஒரு சாங் தாவேகா சார்பில் கிரியேட் பண்ண போறாங்களாம். அதுவும் ரொம்ப வைரலா போற மாதிரி மக்களுக்கு ஏத்த மாதிரி குறிப்பா விசிலையும் விஜய் அவர்களையும் கனெக்ட் பண்ணி விசில் சின்னம் எதெல்லாம் சொல்ல வருது அப்படின்றதான் அந்த பாடல் வரிகள் ஃபோக்கஸ் பண்ண போகுதான். அந்த பாடல் வரிகளை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக் அவர்கள், பாப்புலரான லிரிசிஸ்ட். அதுவும் அவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு சமூக கருத்தோட நிறைய பாடல்களை இயக்கி கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் இந்த பாடலுக்கான வரிகளையும் கொடுக்க போறாங்க. உங்க விஜய் அப்படின்ற பாடலை தமன் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. அதே தமன் அவர்கள் இந்த பாடலையும் மியூசிக் போட இருக்கிறாரு. சோ ஏற்கனவே அந்த பாடலுக்கு எந்த அளவுக்கு ரீச் கிடைச்சதோ அதே மாதிரி இதுவும் மக்கள் மத்தியில போய் விஜய் அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு யுக்தியை விஜய் கட்சியில இப்ப கையாண்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டி திருநெல்வேலியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள போவதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சியிலேயே உள்கட்சி பூசல்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ற செய்தியும் பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனாலும் சில கருத்துக்களானது முன்வைக்கப்படுது. யாரை மையமாக வச்சு வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா புசியானந்த் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி செய்தி வருது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா புசியானந்த் அவர்கள் இதுவரைக்கும் விஜய் அவர்களுக்காக தமிழ்நாட்டுல ரசிகர்களாக இருந்து ரசிகர் மன்றம் எல்லாம் வச்சு மக்கள் கிட்ட ரீச் அவுட் பண்றதுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவர்களுக்கு பதவி கொடுக்கணும், அவர்களுக்கு வேட்பாளராக நீங்க நியமிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாராம். அந்த லிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி புறக்கணிக்கிறாரு. சோ அவங்கெல்லாம் நிக்க வச்சா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வியூக வகுப்பாளரா அவர் ஒரு வியூகத்தை சொல்றாரு. புசியானந்த் அவர் ஒரு விஷயத்த அழுத்தம் தராரு. இரண்டு பேருக்கும் யாருடைய கருத்து சரியாக மக்கள் மத்தியில வாக்காக மாறும் அப்படின்றதுல ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவலானது கிடைச்சிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்டது அப்படின்றதுதான் கேள்வியாக இருக்கு. ஏன் இது சந்தேகம் இப்படி இருக்குமோ அப்படின்றதுக்கு ஒரு பார்வை ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சமீபத்துல செயற்குழு மீட்டிங்லாம் நடத்தும் போது எல்லாரும் ஒற்றுமையாக மக்கள் கிட்ட போய் நீங்க பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஒற்றுமையாக பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றதே கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, அதனாலதான் ஒற்றுமையா பண்ணணும்னு விஜயே சொல்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அது இவர்களை தான் மையமா வைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னு போச்சு அப்படின்னா உட்கட்சிக்குள்ள இப்போ ஆரம்ப கட்டத்திலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல அது வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படின்றது கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கவலை தரும் விதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக தாவேகாவை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல பேசும் பொருளாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு கட்சி. அது எந்த கட்சின்றது உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். காங்கிரஸ் தாவேகாவை நாங்க அவங்கள ஒரு மாற்று சக்தியா பாக்குறோம், நாங்க அந்த இடத்துக்கு போறோம், காங்கிரஸுக்கு கூடிய விரைவில் நல்ல காலம் வரப்போகுதுன்னு சொல்லி கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே தாவேகாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தாவேகாவை காங்கிரஸ் மாதிரியான ஒரு லீகசி பொருந்திய கட்சி கன்சிடர் பண்றாங்கன்றதே தாவேகாவுக்கு இப்போ சமீபத்துல ஒரு பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. ஸோ காங்கிரஸ் தாவேகாவுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தாவேகாவுக்கு கொண்டு வரும்ன்றது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. ஆனா கூடிய விரைவில் காங்கிரஸ் தாவேகா கூட போறாங்களா திமுக போறாங்களா அப்படின்றது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உறுதி செய்யப்படும் அப்படின்ற செய்தியானது கிடைச்சிருக்கு. மார்ச் 9ஆம் தேதி திமுக தங்களுடைய கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றத மேடையிலேயே இப்ப எப்படி மதுராங்கத்துல என்டிஏ அலைன்ஸ்ல எந்தெந்த தலைவர்கள் யார் யார் கூட்டணி அப்படின்றத எங்களுடைய கூட்டணி இதுதான் அப்படின்றத மக்கள் கிட்ட மதுராந்தகத்துல பிரதமர் மோடி அவர்கள் காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டமானது திருச்சியில திமுக சார்பில் நடத்தப்பட போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக கிட்டையா தாவேகா கூடயா அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுரும். ராகுல் காந்தி அவர்களும் மார்ச் 5ஆம் தேதி தமிழகத்துக்கு வராங்க. ஸோ அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் யாரை சந்திக்க போறாரு, இந்த கூட்டணி விவகாரம் முடிவுக்கு மார்ச் 5ஆம் தேதி வந்துடும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட போவாங்களா
டிஎம்கே கூட போவாங்களா அப்படின்றது நீண்ட நாட்களாக ஒரு கேள்வியா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. திருநெல்வேலியில வந்து அடுத்த சந்திப்பு நடத்தக்கூடிய விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்களை பேசுவாரு அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.